மற்றும் ஊடக நண்பர்கள், சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். விகடன் டெலிவிஸ்டார் எம்டி ஸ்ரீனிவாசன் சார் இப்பொழுது ஒரு முக்கியமான வேலையாக விஷயமாக வெளிநாட்டில் இருப்பதால் அவருக்கு வர முடியவில்லை. அவர் ரொம்ப வருத்தம் அவருக்கு. அதனால் அவர் சார்பாகவும் விகடன் டீம் சார்பாகவும் உங்களோடு சில வார்த்தைகள். நாங்கள் முதலில் ஹாட்ஸ்டாருடன் இணைந்து பண்ணது வெப் தொடர் நவம்பர் ஸ்டோரி. இந்த தொடர் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பையும் பெற்றது. இந்த வெற்றியை தொடர்ந்து ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனத்துடன் விகடன் இணையும் இரண்டாவது படைப்பு தான் இந்த லிங்கம் தொடர். இந்த தொடரை தயாரிக்க எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனத்தை சேர்ந்த திரு குட்டி, திரு பாலா, திரு பிரதீப் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 90களில் கன்னியாகுமரியில் உலுக்கிய ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைக்க எழுத்து ஏற்பட்ட கதைதான் இந்த கதை. ஜூனியர் விகடனில் தொடராக வெளிவந்தது. பிறகு முழு கதையாக வடிவமாக வந்தது. இப்பொழுது வெப் சீரீஸாக ரிலீஸ் ஆக போகிறது. இதன் கதையை பற்றி கல்யாணி கேட்டாங்க. ஐ திங்க் அது நீங்கள் நேரம் பார்த்தாதான் புரியும் உங்களுக்கு. ஒரே ஒரு லைனில் சொல்லணும்னா, போலீஸ்னு ஆகணும்னு விரும்பிய ஒரு நபர் எப்படி ஒரு பெரிய ரவுடி ஆனார் அப்படின்றது தான் கதை. அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. ஒரு சீரீஸ் எடுக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அதுவும் இந்த மாதிரி ஒரு கதையை திரையில் கொண்டு வர்றது பெரிய சவால். அதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணிட்டு டைரக்டர் லக்ஷ்மி சரவணகுமார். அதுபோல இந்த சீரீஸ் ஷோ ரன்னராக இருந்த மொத்தத்தையும் வழிநடத்தின பிரசாந்த் பாண்டியராஜன் சாருக்கும் எங்களோட பெரிய நன்றி. இவங்க கூட சேர்ந்து கேமரா முன்னாடியும் பின்னாடியும் உழைத்த இத்தனை ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இடத்தில் நான் மற்றொரு நபரை பற்றி கூறியே ஆக வேண்டும். எங்கள் டைரக்டர் செல்வா. அவர் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், எங்களுடைய டீம். அவருடைய அனுபவமும் நுட்ப அறிவும் இந்த வெப் சீரிஸ் முடிக்க ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இங்கே இருக்கிற எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல படைப்பை உருவாக்கினாலும் அது அத்தனை பேருக்கும் உண்மையான சந்தோஷம் எப்போ கிடைக்கும் தெரியுமா? இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகி வெற்றி அடையும் போது தான். இந்த தொடர் வெற்றி பெறுவதற்கு உங்கள் உதவிக்கு முக்கியம். இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது நீங்கள் தான். வெற்றியாக மாற்றுவீர்கள் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களின் பேராதரவை எப்பொழுதும் இந்த தொடருக்கு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு அவங்க பண்ற ரியாக்ஷன்லாம் நான் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். ஸோ நேற்று நான் அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு எந்த வகையில் இம்பேக்ட் ஆச்சுன்னா, நான் கதிர் பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸும் இருட்டில் தேட்டரில் உட்காந்து பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் லைக் நான் கதிரை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் பார்த்ததுக்கும் இப்போவும் லைக் அவர் பயங்கரமாக லைக் ஃபைன் வைன் யாரோ சொன்னாங்களா, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தேன். அண்ட் தெரிச்சிட்டிங்க தேட்டரில் ப்ராஜெக்டில். ஐ லவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹார்ட். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ கூட நான் சும்மா டக்குன்னு சொன்னேன். ஆனால் நிஜமாலே நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சார்கிட்டையும் கால் பண்ணி, ஈவன் திவ்யா கிட்டையும் கால் பண்ணி, கதிர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஐ திங்க் லிங்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிரேக்காக இருக்கும். அண்ட் இந்த இன்டர்வியூஸ்லாம் நம்ம போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருந்தாங்க, ஏன் கதிர் அண்டர் ரேட்டட்னு. ஐ டோன்ட் நோ ஹூ ரேட்ஸ் யூ. இது என்ன அண்டர் ரேட்டட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு கொடுக்குற ரோலை நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறீங்க. நோபடி ஆஸ் டு ரேட் யூ. நீங்கள் அண்டர் ரேட்டட், நீங்கள் 5, 6 அப்படிலாம் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் பிரமாதமாக நினைக்கிறீங்க. நீங்கள் மைண்டில் எதுவுமே வச்சுக்காம நீங்கள் யூ ஜஸ்ட் கோ ஃபார் இட். அண்ட் திவ்யா திவ்யா ஆஃப்கோர்ஸ் தேட்டரில் ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தது. அழகாக இருக்காங்க, அழகாக நடிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி அகெயின் திவ்யாவுக்கும் எனக்கும் காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. லைக் ஃபோட்டோஷூட்டில் மீட் பண்ணோம், அதுக்கப்புறமா இன்டர்வியூஸ்லாம். பட் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே ரொம்ப நிறைய ஜெல் ஆகிட்டோம். லைக் நிறைய கேர்ள்ஸ் டாக்ஸ் இருந்தது. லைக் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ திவ்யா இஸ் வெரி ஸ்பெஷல் எனக்கு எப்போவுமே.
அடிக்கடி ட்ரெஸ் எல்லாம் லிங்க் அமிச்சு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினா, அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஐ திங்க் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு எப்போவுமே வேணும். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர். அண்ட் சார் நீங்கள் ரொம்ப அருமையாக லிரிக் எழுதியிருக்கீங்க சார். நான் ஃபஸ்ட்டு லக்ஷ்மி சார் வந்து இதுதான் உனக்கான பாட்டு, நான் வந்து இது ரிங்டோனாக வச்சுருக்கேன், உனக்கு வேணா நீ ரிங்டோனாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. நான் அதை கேட்டேன். ரொம்ப தானே சார் குடும்பமே. அதாவது அவர் வந்து ஒரு நல்ல அப்பாவை போல, அண்ணனை போல, ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லணும். அண்ட் ரொம்ப அருமையான வரிகள் சார். ஐ ரியலி லவ்ட் இட். அண்ட் எனக்கு என் ஃபேஸ் வர இடத்துல இந்த மாதிரி வரிகள் எல்லாம் எழுதுனதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் சச் அ குட் ப்ராஜெக்ட். எனக்கு ஆக்சுவலாக அவங்களுடைய ஃபேஸை பார்த்து தான் சொல்லணும் மெயினாக. சரி ஓகே, பட் வாய்ஸ் கேட்குதுல மன்னிச்சிருங்க. ஓகே, நான் கேமரா பார்த்தே பேசிக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து மெயினாக வந்து இந்த ப்ராஜெக்டில் பயங்கரமான ஹீரோ இவங்க தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணது யாருன்னா 2 விஷயம், மியூசிக் அண்ட் கேமரா. நேற்று தான் பிரிட்டோ சார் வந்து எங்களோட இன்டர்வியூக்கெலாம் வந்தார். நாங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு லேட்டாக வேறு போயிட்டோம். ரொம்ப பயங்கரமாக மன்னிப்பு கேட்டுட்டோம். மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்குறேன், சாரி. அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போது போய் உட்காந்தப்போ ரொம்ப அமைதியாக இருந்தார், ரொம்ப பொறுமையாக இருந்தார். அவங்க பேசுகிற கேள்விக்கெலாம் வந்து ஜொலத பதில் சொன்னார். இருந்தாலும் லைக் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார். ஆனால் தேட்டரில் போய் அந்த எபிசோட்ஸை பார்க்கும்போது, அந்த பிஜிஎம்லாம் பார்க்கும்போது அப்படி உட்காந்துட்டு இருந்தவரா இந்த மாதிரி ஒரு மியூசிக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாசா ஒரு இது வந்து ஒரு வெப் சீரீஸுங்கிறதுலாம் தாண்டி இது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு கமர்ஷியல் மாஸ் ஃபில்ம் ஃபீல் கொடுக்கும். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச மெயினான ரீசன் பிரிட்டோ சார் அண்ட் கேமரா தினேஷ் சார். நான் இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் சார். நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் பெரிய பேராகிராஃபாக டைப் பண்ணி அனுப்பிச்சேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது மியூசிக். அண்ட் என்னுடைய சீன்ஸ்லையும் நீங்கள் பயங்கரமாக வாசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அண்ட் என்னோட கோ ஆக்டர் சத்யா இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட், ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். அவர் வந்து ஒரு பலாப்பழம் மாதிரி வெளியே தான் வந்து பார்க்கறதுக்கு ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். லைக் ஒரு கைட் மாதிரி அவர். இதில் இது இப்படி பண்ணு, நீ இந்த மாதிரி இரு, இந்த இன்டர்வியூஸ்லாம் இப்படிலாம் பேசு, இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஒரு நியூ கமராக இருக்கிற எனக்கு ஆல்ரெடி சினிமாவில் சில எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கிற இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த லிங்கம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள்லாம் பாருங்கள் ப்ளீஸ், நல்ல விதமாக எழுதுங்க. அது வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஓ, இவ்வளோ செம்மையாக பண்ணிவிட்டு இங்கே வந்து எவ்வளோ சும்மா அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு வெப் சீரீஸ்க்கு இவ்வளோ மாசாக அந்த சீனையே எலிவேட் பண்ணுற மாதிரி அவர் பிரம்மாண்டமாக மியூசிக் போட்டிருக்கீங்க சார். அண்ட் வெப் சீரிஸ் இது அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து அதை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் லிரிசிஸ்ட் சார், அவர் ஒரு வரியும் அது வந்து அந்த கொஞ்சம் விண்டேஜ் ஃபீல்லையும் இருக்கணும். அது வந்து ஒரு இதுலேயும் ஒரு வரிலையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அண்ட் நிலா ஈபி, தேங்க்யூ ஃபார் கோஆர்டினேட்டிங் அஸ். நல்ல ஒரு வேறு அவுட்டோரில் ஷூட் பண்ணுவோம், எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நாங்கள் நல்லா ஷூட் பண்ணோம். தேங்க்யூ. அண்ட் லக்ஷ்மி சார் லக்ஷ்மி சார் வந்து அப்படியே சைலண்டாக இருப்பாங்க, ஆனால் அவர் வேலையில் அவர் கரெக்டாக இருப்பாங்க. சார், எனக்கு தெரிஞ்ச லிங்கம்க்கு அப்புறம் கண்டிப்பாக பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க. தேங்க்யூ சார். அண்ட் பிரதீப் சார், த பில்லர் ஆஃப் அவர் லிங்கம் சார், தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இன்னும் நீங்கள் இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா
இது அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு அதை தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ பிரதீப் சார் அண்ட் மேம், தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா இந்த மாதிரி எங்களால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி நாங்களாம் நடிக்க முடியும், அதுக்கு எங்களுக்கு ஒரு கேன்வஸ் கொடுத்தது நீங்கள் 2 பேர் மட்டும்தான். ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் யா, ஸோ ஆடியன்ஸ் எதுக்கு லிங்கம் பார்க்கணுன்னா, ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் நம்ம நிறையா விதத்தில் ரவுடிங்கெல்லாம் எப்படி ஆவாங்கங்கிறது ஒரு காரணம் இருந்திருக்கு ஒரு ஃபிலிம்ஸில். பட் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான காரணமாக இருக்கும். அதை நீங்கள் எல்லோரும் பார்க்கும்போது வெறும் ஒரு 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 டான் பற்றின ஸ்டோரி இல்லாமல் அந்த ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க ரவுடி ஆனால் அவங்க அந்த பையனோட லைஃப்பில் இருக்கிற ஒருத்தருக்கும் என்ன பிரச்சனை வருது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லி அது அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் எல்லோரும் அதை பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரூட்டடான சப்ஜெக்ட், ஒரு ரியல் டைமில் நடந்த ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நிறையா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எங்களாலையும் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ.